விஜய் அரசியல் டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக அவருடைய அரசியல் முழுவதுமே இப்ப டெல்லியில தான். ஒரு பக்கம் அமித்ஷா கூட பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க போறார் ஆதவ அர்ஜுனா அப்படின்ற செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக நான் அண்ணாமலையிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார். அண்ணாமலை அவசர டெல்லி பயணமா போயிருந்து ரிட்டர்ன் இப்ப வந்துட்டாரு. சென்னை வந்துட்டாரு. என்ன காரணம்? திடீர்னு இங்க பாஜகவினுடைய தலைவர்கள் கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டமெல்லாம் அங்க நடந்தது. ஆனா அண்ணாமலை டெல்லி போயிருந்தாரு. என்ன அவசர அழைப்பு டெல்லியில? ஐபி ரிப்போர்ட் படி, குஜராத் டீம் ரிப்போர்ட் படி, நாங்கள் மோடி, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த ரிப்போர்ட் படி தமிழக பாஜகன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 3.7%, 0 சீட்டில் இருந்த கட்சியை 11.4%, 0 சீட்டில் கொண்டு வந்துட்டார். சீட்டு 0 தான். 18% என்டிஏ ஏட்டு எடுத்த வாக்குல அண்ணாமலையை ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. அது பாராளுமன்ற தேர்தல் மோடி தலைமைக்கு விழுந்தது. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை ஹீரோவா பாக்குறாங்க. அண்ணாமலை தான் இங்க தமிழக பாஜகவில் பெரிய ஆளுங்கிறது பல டீம்ஸ் அந்த ரிப்போர்ட் கொடுத்தனால மோடி என்ன பாக்குறாருன்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது, அதுக்கு நாம அலோவ் பண்ணிடக்கூடாதுங்கிறத பாக்குறாரு. ஸோ டெல்லியில கூப்பிட்டு சந்தோஷ்கிட்ட பெரிய அளவு பேசி ஒரு என்ன காரணம் கொண்டும் கட்சிக்கு கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிற இதை அவர்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் முக்கியமான ஆள், தேசிய தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்கிறத அவங்க அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.